கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா தேவ எச்சரிப்பு வந்து அவனுக்கு உண்டானது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, தேவன் வந்து ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. நீங்க இந்த தவறான ரிலீஜியன் அப்படின்றதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா பைபிளை நீங்க வாசிப்பீங்க, அல்லது தேவன் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை நீங்க வாசித்தீங்கன்னா எளிதாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா தவறான ரிலீஜியன்ல நம்பிக்கையில இருக்கீங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இதை பார்க்கும்போது எடுத்த உடனே இதை கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, பெரிய ராஜாவாக அந்த தேசத்தையே ஆளுகிறவனாய் காணப்படலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, இவன் வந்து தேவனுக்கு தூபம் காட்டுகிறதான ஆசாரியனுடைய வேலையை என்ன பண்ண முடியாது, அங்க யூதாவிலே காணப்படுகிறதான எருசலேமிலே காணப்படுகிற ஆலயத்துல இந்த வந்து காரியத்தை செய்யவே முடியாது ஒருபோதும், இல்லையா? ஆனால் இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவனே ஏற்படுத்துறது தானே. ஆசாரியர்களை யார் ஏற்படுத்துறா? இவன் ஏற்படுத்துறான். யூதாவிலே ஆசாரியர்களை வந்து தாவீது ஏற்படுத்த முடியுமா? நீங்க எங்கே பார்த்திருக்கீங்களா? நோ சான்ஸ். தாவீது பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா ஆசாரியர்களை தாவீதால ஏற்படுத்த முடியாது. ஆசாரியர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி ராஜாவை தெரிந்து கொள்றாரோ அதை போல ஆசாரியர்களை தெரிந்து கொள்றாரு. ஆனா இந்த நீங்க பார்க்கலாம், இந்த நியூ ரிலீஜியன்ல என்ன அப்படின்னு சொன்னா, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நின்றான். இது வந்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் அல்ல. இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதில் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். 2 காரியத்தை சொன்னான். ஒண்ணு என்னன்னா, தாவீதின் வம்சத்துல யோசியான்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், இதெல்லாம் இடிப்பான், ஆசாரியர்களை அது மேல அவன் வந்து எரிப்பான், இப்படின்ற ஒரு காரியம். இது எப்ப நடக்க போகுது? பின்னால நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கே கர்த்தர் அனுப்பினார் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பலிபீடம் வெடித்து அதில் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், இதுதான் அடையாளம். கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதும், நீ கர்த்தருக்கு விரோதமாய் காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதற்கும் அடையாளம் அப்படின்னு சொன்னான். யோசியாவை குறித்து சொன்னதான தீர்க்கதரிசனம் அதுக்கப்புறம் ஒரு 340 350 வருடங்களுக்கு பின்பாக நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து வாசிச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 15-16 வரைக்கும் எக்ஸாக்டா இப்படி சொல்லுவாங்கல்ல, இக்கிச்சு விடாம அப்படியே என்ன பண்ணுச்சு, சொன்னதான வார்த்தை யோசியாவின் மூலமாக நிறைவேறினது. அது வந்து 300 வருஷங்களுக்கு அப்புறம். ஆனா இந்த அடையாளம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உடனே அன்னைக்கே நடந்துச்சு. அது என்னன்னா 4-5 வசனங்கள்ல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 13:4-5. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடங்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிடுது. இமீடியட்டா அந்த காரியம் நடக்குது. அப்ப இது யெரொபெயாமுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பாய் காணப்பட்டது. அவனும் வார்த்தையை அவன் பேசினானோ, அவனுடைய வாயை மூடுகிறதற்கு அவன் ட்ரை பண்றானே ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவன் ஆயத்தமா இல்ல. தண்டிக்கப்பட்ட போது அதே மாதிரி கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஒரு காரியத்தை மட்டும் கரெக்டா பண்ணான். என்னன்னா, அவனுக்கு நல்லா தெரியும், நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இவன் ஒருத்தன் வந்து சொன்னான்ல, அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வாசிங்கன்னா தெரியும். உன்னுடைய தேவனிடத்துல நீ எனக்காக விண்ணப்பம் பண்ணு, என்னுடைய கை திரும்பவும் சரியாகும்படியாய் உன்னுடைய தேவனிடத்துல நீ விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்றான். கேட்டா வந்து மனம் திரும்பினதை போல, மனம் மருந்தினதை போல காணப்படும். ஆனா இந்த செயல் அவனுடைய அவசர தேவைக்கான ஒரு தற்காலிக வேணா மனம் திரும்ப சொல்லிக்கலாம். ஏன்னா வெளியில பார்த்தா நமக்கு எப்படிதான் தெரியும், திருந்திட்டாயா, தண்டிக்கப்பட்டோன்னு சிக்ஷிக்கப்பட்டோன்னு திருந்திட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். அப்ப வெளியில பார்க்கும் பொழுது இது மனம் திரும்புதலை போல உங்களுக்கு தோன்றினாலும் கூட நிச்சயமாக இது மனம் திரும்புதல் கிடையாது, அவசர தேவை. எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே வருவதோ
தேவனை நோக்கி திரும்புவதோ நம்மை நாம தாழ்த்துவதோ அதற்கு பேர் வேணா மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கலாமே ஒழிய அது என்ன மனம் திரும்புதல்? ஒரு பேரை வேணா வச்சுக்கலாம், யெரொபெயாமின் மனம் திரும்புதலை போல. அப்படி நம்ம ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? எனக்கு இந்த காரியம் தற்காலிகமா நடக்கணும். தற்காலிகமா என்ன அர்த்தம்? உலகத்துல நடக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த உலகத்துல இந்த காரியம் நடக்கணும் என்பதற்காக கர்த்தரிடத்திலே திரும்புவது மனம் திரும்புதல் அல்ல. கர்த்தரை தேடுவது மனம் திரும்புதல் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா இவனுடைய அந்த மனம் திரும்புதல் அல்லது தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறதான காரியமானது தற்காலிகமானது மாத்திரமல்ல, மிக தெளிவானது. ஏன் மிக தெளிவானது? இப்ப அந்த பொன் கன்றுக்குட்டிகள் அவனுக்கு என்ன பண்ண முடியாது? உதவி செய்ய முடியாது. அவனுடைய கரத்தை திரும்பவும் பழையதை போல அவைகள் மாற்ற முடியாது என்பது யெரொபெயாமுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியலன்னா தான் அவன் என்ன பண்ணலாம்? மேடைகள்ல இன்னும் பலிகளை எடுக்கலாம், அல்லது மற்றவர்களை கொண்டு பலியிட சொல்லலாம், அதுகிட்ட ஜெபிக்க சொல்லலாம்ல. நல்லா தெரியும் யெரொபெயாமுக்கு அந்த பொன் கன்றுக்குட்டிகள் ஜனங்களை ஏமாத்துறதுக்காக அவன் பண்ணி வைத்ததே ஒழிய அதனால ஒரு பலனும் தன்னுடைய ஆத்மாவுக்கு உண்டாகாது என்பது நிச்சயமாக அவனுக்கு தெரியும். என்ன பலன்னா? பொன் கன்றுக்குட்டிகள்னால யெரொபெயாமுக்கு ஏதாவது பலன் உண்டா? என்ன பலன் உண்டு தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் தன் வசமா காணப்படுறாங்க. தன் வசத்திலே காணப்படுகிற அந்த கூட்டத்தை கர்த்தருடைய வசமாக போகாதபடிக்கு பிடித்து வைத்துக் கொள்ளுகிறதற்கு பொன் கன்றுக்குட்டிகள் பிரயோஜனமா இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிறபடி ஆராதிக்காம இருக்கிறதற்கு பொன் கன்றுக்குட்டிகள் யெரொபெயாமுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த மாதிரி காரியத்தை தான் அந்த பொன் கன்றுக்குட்டிகள் அல்லது விக்கிரகங்கள் பிரயோஜனமா இருக்கும் வழிய தனக்கு ஒண்ணு வேணும், இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் அவனுடைய ஆத்மாவினுடைய அந்த காரியம் பொன் கன்றுக்குட்டிகளால் நிறைவேறாது என்று யெரொபெயாம் நன்றாக அறிந்து தேவனால் அனுப்பப்பட்டதால் அந்த மனுஷனிடத்துல சொல்றான், நீ எனக்காக உன்னுடைய தேவனிடத்துல நீ ஜெபம் பண்ணு. அப்ப turning to God only for momentary benefits is not repentance. அதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. நித்தியத்திற்காக தெய்வத்தை தேட வேண்டும். அவர் தெய்வம் என்பதற்காக தெய்வத்தை தேட வேண்டுமே ஒழிய எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தெய்வத்தை தேடுவேன் என்று சொன்னால் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் திரும்ப போயிடுவேன், திரும்பவும் அவரை விட்டு போயிடுவேன். அப்போ ஒரு மொமெண்டரி பெனிஃபிட்டுக்காக இன்னைக்கு இந்த காரியம் நடக்கணும் என்பதற்காக அவன் தெய்வத்தை அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை தேடினதை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிறீர்கள்.